கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தேவனுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறிந்து இன்னும் அந்த விசுவாசத்தில் பலப்பட உங்களோடு ஆவியானவர் பேச விரும்புகிறார். பாருங்கள், பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 1 நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியில் தரிசித்து நடக்கவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பார்த்து அனுபவித்து நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து பின்பற்றவில்லை. காணாதிருந்தும் விசுவாசம் வைத்து அவரை என்ன பண்ணுகிறோம்? பின்பற்றுகிறோம். ஆகவே இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சில நேரம் நம்ம பயப்படுவோம் தெரியுமா? ஏதாவது துர்ச்செய்தியை கேட்டால் பயப்படுவோம், ஏதாவது போராட்டத்தை கண்டால் பயப்படுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெபிப்போம், ஆண்டவரே எங்களிடத்தில் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்களை கைவிட்டுறாதையும், ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளும், நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்போம். ஜெபம் பண்ணிட்டு நம்பிக்கை இல்லாமல் இருப்போம் தெரியுமா? என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சோ இல்லையே தெரியலையே, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிப்பாரோ இல்லையே தெரியலையே, அண்ணே எனக்காக ஜெபம் பண்ணிவிடுங்கண்ணே, அக்கா எனக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, அக்கா ஐயா ஊழியக்காரங்களை எனக்காக ஜெபம் பண்ணிவிடுங்கன்னு நம்ம மற்றவர்களிடத்தில் பரிதாபமாக சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இல்லாததுனால மற்றவங்ககிட்டையும் போய் நம்ம காரியத்தை சொல்லி அழுது புலம்புறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய விசுவாசத்தின்படி தேவன் உன்னை பாதுகாக்கிறார். உனக்குள் இருக்கிற விசுவாசத்தின்படி தான் அவர் உன்னை பாதுகாத்து நடத்துறார். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி நிறைய பேர் இடத்துல சொல்லுவாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்றார். ஏன்? நமக்குள் இருக்கிற விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை கொண்டு வருது, பரிசுத்தத்தை கொண்டு வருது, வெற்றியுள்ள வாழ்க்கையை கொண்டு வருது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, வியாதியை சுகமாக்குது. நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து ஒண்ணுமே வராது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலம் சொல்லுகிறது என்னன்னா, உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை பொறுத்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், வழி நடத்துகிறேன். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றார். பாருங்க, விசுவாசத்தை கொண்டுதான் தேவனுடைய பலத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தேவன் சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பாட்டு உண்டு, எதை இழந்தாலும் அதை இழக்காதே, விசுவாசம் பெரியது இதை மறக்காதே. ஆமாம் பிரியமானவர்களே, நீங்க என்ன போராட்டம் வரட்டும், நிந்த வரட்டும், பலவீனம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், விசுவாசத்துல திடமனதா இருங்க. இல்லையா? நீங்க விசுவாசத்துல திடமனதா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்தி கூட இருப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உடைய பிள்ளைகளோடு கூட வார்த்தைகளை கொண்டு பேசினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற யாருக்குள்ளெல்லாம் இதுவரைக்கும் விசுவாசம் இல்லையோ, அலசடிப்படுகிற சஞ்சடிப்படுகிற பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய அலசடியெல்லாம் எடுத்து போடும், சஞ்சலத்தெல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்துல இட்டை கட்டும். ஆமாண்டவரே, விசுவாசத்துல தானியேலை போல உறுதியா இருக்கட்டும். அது நிமித்த நீர் அவர்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தும். உடைய அன்பு கரத்துல தருகிறேன். உடைய பிள்ளைகளின் விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சாட்சியாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. God bless you.